நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொடி. சரிங்கம்மா. இதையும் பொடி. இதையெல்லாம் கொண்டு போய் சோப்பு தண்ணியில நல்லா ஊற வச்சிடு. காலையில வெயில துவைக்கலாம். அம்மா அம்மா, இதோ அப்பாவோட ரிப்போர்ட் இப்பதான் வந்தது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு முதல்ல தெரியும் அவருக்கு எதுவும் இருக்காதுன்னு. ஆனா எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு வரு. ஆனா அவரால் முடிஞ்சா மூச்சு விடுறதுக்கு கூட யாராவது தேடுவாரு. அத கூட யார்கிட்டயாவது ஒப்படைச்சிடுவாரு. கடவுளே, என்ன சூர்யா, உங்க கால்ல இவ்வளவு பெரிய அடி பட்டிருக்க? நான் இப்பவே போய் மருந்து கொண்டு வரேன். இருங்க. வாப்பா. அம்மா உட்காரு. உட்காருங்கறல. எப்படி அடிபட்டது? அம்மா அம்மா, ஒண்ணு இல்லம்மா, இது சின்னதா ஒரு காயம். இன்னைக்கு வேலை செய்யும் போது அடிபட்டுருச்சு. சூர்யா, ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தல்ல, அப்ப இந்த காலுக்கு கட்டு போட்டிருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாம் செய்யற? அடுத்தவங்கள மட்டும் நல்லா பாத்துக்குவேன். ஆனா உன்ன நீ கவனிச்சுக்கிறதே கிடையாது. அது ஒண்ணு இல்லம்மா. அம்மா இந்தாங்கம்மா, முதல்ல இந்த மருந்து தேய்ச்சி விடுங்க. எவ்வளவு ரத்தம் வருது பாருங்கம்மா. அட கடவுளே. அம்மா கொடுங்க, இது நானே போட்டுக்கிறேன். அம்மா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்க காலை தொடுறேன்னு சொன்னாலே இவர் ஒத்துக்க மாட்டாரு. சரி கொடுங்கயா, நானே தேய்ச்சி விடுறேன். கஸ்தூரி, அம்மா ரெண்டு பேருமே வருத்தப்படாதீங்க. இது ஒன்றும் பெரிய அடியே இல்லைம்மா. நான் மருந்து போட்டுக்கிறேன். ஏன் இதை நீ ஏன் தேய்ச்சிக்கணும்? உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு அலங்கார பொம்மையா கூட்டிட்டு வந்திருக்கோமா என்ன? அவளால உனக்காக இது கூட செய்ய முடியாதா? நீங்க பாரு சூர்யா, நான் உன் காலை தொடறேன்னு சொன்னாலும் நீ தொட விட போறதில்ல. ஆனா உன் பொண்டாட்டி இதை உனக்கு தேய்ச்சி விடலாம்ல. இந்த கட்டு கட்டுறதுக்காவது இன்னைக்கு அவ உன் காலை தொடட்டும். கொஞ்சமாவது செஞ்ச பாவம் குறையும். போ, இத உன் ரூமுக்கு கொண்டு போ. அவளே இதை கட்ட சொல்லு. போ சூர்யா. பார்த்து பொறுமையா போப்பா. விரல நிச்சயமா கட்டு போட்டே ஆகணும். ஆனா இவங்க கிட்ட எப்படி சொல்றது? இவங்க கிட்ட சொல்றதா வேண்டாமனே புரிய மாட்டேங்குது. முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துருவோம். இவர் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த பைய தைக்கலாம். காலையில மீனாட்சி கிட்ட அந்த பையனை நான் கொடுக்கும்போது அத்தை மட்டும் இல்லாம இவரும் அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆவாரு. என்னன்னு தெரியலங்க, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் முன்னாடியே தூங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி,
அவங்கள அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன். நீதான் அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, சரோஜா, எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. ரிப்போர்ட்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இப்படி கை வலிக்குது? அந்த டாக்டர் கண்ணாடி போடாம என் ரிப்போர்ட்டை பார்த்துருப்பாரு. அதனாலதான் ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. சரோஜா, அந்த ரிப்போர்ட்டை சூர்யா பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லவா? இல்ல, வேணாம் வேணாம், நான் எதுவும் சொல்லல. முதல்ல நீ உன் பூஜையை முடி, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம். கை எனக்கு ரொம்ப வலிக்குதே. இவ்வளவு வேகமா எங்கப்பா போற? தெரியாம வந்து அடிச்சிட்டேன்பா. நான் குடோனுக்கு போயிட்டு இருக்கேன். என் கையில இருக்கிற இந்த புத்தகம் எல்லாம் மொத்தமா எழுதி முடிச்சிட்டோம். பார்த்தாலே தெரியுது. இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா கை தவறாம என்ன செய்யும்? அம்மா மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. போய் பை கொண்டு வா. இந்த புஸ்தகத்தை எல்லாம் பையில போட்டு கொண்டு போக சொல்லு. சரிங்க அத்தை. இங்க பாரு, நேத்து உன்னை புது பை தைக்க சொன்னல, போய் அதை கொண்டு வா. என்னது புது பையா? என்ன முழிக்கிற? உன்னை பைய தானே கொண்டு வர சொன்ன. காட்டுக்கு போய் சிங்கத்தை புடிச்சிட்டு வர ஒண்ணும் சொல்லலையே. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல அத்தை. புது பை எதுக்கு? இத நான் என் கையால எடுத்துட்டு கோடவுன்ல வைக்கிறேன். அப்படின்னா நீ அந்த பைய தைக்கல. எந்த வேலையை சொன்னாலும் அதை உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? நேத்தே நான் உன்கிட்ட சொன்னேன், பைய தைக்கணும்னா கொஞ்சம் வேலை செய்யணும், பேசினா மட்டும் போதாதுன்னு. ஆனா உன் கை சேர ஒரே வேலை 3 வேளைக்கும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறது தான். நீ எதுவும் செய்ய வேண்டாம், விடு. விக்ரம், நீ போப்பா, உன்னோட நேரத்தை வீணாக்காத. நீ போ. சரிங்கம்மா. அந்த பை எங்கன்னு சொல்லு. என்ன என்ன இங்க நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? அந்த பை எங்கன்னு சொல்லு. போய் அதை கொண்டு வந்து கொடு, நானே அதை தச்சு வைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீங்க எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும்? அதை நானே தைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இந்த தடவை நிச்சயமா நான் பைய தைக்கிறேன். இந்த தடவை உண்மையிலேயே நான் பைய தைக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை.
அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ உண்மைன்னு சொல்றது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்த உன் அம்மா கூட உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. போ, போய் அந்த பைய கொண்டு வந்து என்கிட்ட கொடு. சரி, கொண்டு வர அத்தை. இப்பவே கொண்டு வர. என்ன பொண்ணு இவன்னு தெரியல. அத்தை, நான் இதுக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப அது காணுமே. என்னம்மா செய்யறது மீனாட்சி? இப்ப பைக்கு கூட கால் முளைக்குதுன்னு நினைக்கிறேன். அது எங்காவது ஓடி போயிருக்கும். இங்க நின்னு ஏன் முகத்தை ஏன் பாக்குற? போ, போய் பைய தேடி கொண்டு வா. கஸ்தூரி, ஆ? கஸ்தூரி, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு உதவி செய். அந்த பை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அது பச்சை கலர்ல இருக்கும், மேல எல்லோ கலர்ல பூ இருக்கும். ஆமாங்க நீ மறந்தே போயிட்டேன். நேத்து இதே மாதிரி ஒரு பையன் எங்கேயோ பார்த்தேன். ஆனா அதுல பூல ஒண்ணும் இல்ல. அந்த பூல வாடி போயிருக்கும்னு நினைக்கிறேன். லானி, உன்னெல்லாம் மாமா, அந்த பையன் நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அம்மா மீனாட்சி, நம்ம வீட்டுக்குள்ள பெரிய யானை வந்தா கூட எனக்கு தெரியாதும்மா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த பைய பாக்குறது? எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை. இந்த வீட்ல ஒருத்தர் கூட ஒழுங்காவே இல்ல. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது? நானே போய் அந்த பைய தேடுறேன். பையன் நான் ரொம்ப நல்லா தைச்சிருக்கேன். அத்தைக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அத்தை இப்படி ஒரு பேக் தானே எதிர்பார்த்தாங்க. அண்ணா, காய்கறி எல்லாம் இதுல போடுங்க. அத்தை, நான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, இதெல்லாம் இங்க எப்படி வந்தது? முதல்ல இந்த பைய அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த சூர்யா, என்ன சூர்யா அது? காலுக்கு கட்டு கூட கட்டி விடலையாவ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து உன் பழக்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சூர்யா. உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன். அடுத்தவங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்ப. உன் வேதனை வலி எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்குவ. ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உன்னோட பொண்டாட்டி, அவளுக்கு உன் கால அடிபட்டிருக்குங்கிற விஷயம் கூட தெரியாதா? அந்த பிரம்மன் அவளை உருவாக்கும் போது மொத்த நேரமும் அவன் மூளையை செய்யறதுக்கே பயன்படுத்தி இருப்பார் போல இருக்கு. அவளுக்கு மனசுன்னு ஒண்ணு வைக்கவே மறந்துட்டார் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் இந்த விஷயத்த சந்தியா கிட்ட வரைக்கும் சொல்ல. சந்தியாக்கு இன்னும் தெரியாது. சூர்யா, இந்த விஷயத்தை நீ கஸ்தூரி கிட்ட ஒண்ணு சொல்லலையே. சொல்லாமலே அவ அதை கவனிச்சா இல்ல? உடனே ஓடி போய் மருந்து டப்பாவையும் கொண்டு வந்தா. அவளுக்கும் நம்மளுக்கும் என்னதான் உறவு? இந்த வீட்டு வேலைக்காரி, அத நீ மறக்காத. மனைவினா வாழ்க்கை துணைவின்னு சொல்வாங்க. வாழ்க்கை முழுக்க துணையா இருக்கிறதா மனைவி. ஆனா உன்னோட பொண்டாட்டி இந்த சின்ன விஷயத்த கூட அவ கவனிக்கல. புருஷன் பொண்டாட்டி பாசம்னா என்னன்னு தெரியுமா? புருஷன் எங்க இருந்தாலும் அவனுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பொண்டாட்டிக்கு அது தெரிஞ்சிடும். ஆனா நான் என்ன செய்யறது? அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காரோ எல்லாம் அதுபடிதானே நடக்கும். அம்மா, வாங்க மருமகளே வாங்க. ஏன் சூர்யாவோட வாழ்க்கை துணைவி அவங்களே வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கம்மா. சூர்யா
சந்தியா மொத்த நாளும் கடையில இருந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரான். அப்படி இருந்தும் உன்னோட பிரச்சனை, உன்னோட படிப்பு எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறான்ல. ஆனா உன்னால அவனை புரிஞ்சுக்கவே முடியாதா? இங்க பாருங்க சந்தியா மேடம், என் புள்ளையும் நீயும் ஒரே ரூம்ல தான் இருக்கீங்க. கட்டின புருஷனோட வேதனை வலி உனக்கு புரியலையா? எப்படி அதை நீ கவனிக்காம விட்ட? உன் கண்ணு நல்லா பெருசா தானே இருக்கு. உன் கண்ணுக்கு மை போடணும்னா ஒரு தடவைக்கு ஒரு மை டப்பா தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் ஏன் உன் கண்ணுக்கு தெரியல? இல்லனா அது தெரிஞ்சோ நீ கண்டுக்காம விட்டுட்டியா? ஓ, நீங்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. அதுலயும் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உங்க போட்டோ வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் புள்ள கால தொடணும்? அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. இவர் மேல உண்மையிலேயே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா இதெல்லாம் சந்தியா, மரியாதை இருக்குன்னு சொன்னா போதாது, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். நான் ஒத்துக்கிறேன், என் புள்ள மேல உனக்கு மரியாதை இருக்குன்னு ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட அந்த அடியை மட்டும் ஏன் கவனிக்காம விட்டுட்ட? கட்டின புருஷனை கவனிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய வேலை உனக்கு? புருஷனை கவனிக்கிறது தானே நம்மளோட வேலை. இல்லம்மா சந்தியா, இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் இல்ல. எல்லா விஷயத்திலுமே தப்பு என்னோடதுதான். பெரியவங்க சொல்வாங்கல்ல, அவசரப்பட்டு எந்த வேலையை செஞ்சாலும் சரி அதை ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு. பெரியவங்க சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டுனா என் பிள்ளையோட கல்யாணத்தை அவசர அவசரமா நடத்தினேன். அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. மனைவினா வாழ்க்கை துணைவின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஏங்க நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லல? நீங்க கொஞ்ச நேரம் எங்கே இருங்க, நான் போய் உடனே மருந்து கொண்டு வரேன். இதை பத்தி தானே அம்மாவும் மீனாட்சியும் காலைல இருந்து பேசிட்டு இருந்தாங்க. மீனாட்சி இதை தான் தேடிட்டு இருந்தா. ஆனா இந்த பை இது ஒழுங்கா தானே தச்சிருக்கு. ஐயோ சந்தியா, என்னது? என்ன செய்ய போறீங்க? எனக்கு இந்த மருந்துலாம் வேண்டாம். அது ஏன்னா போட்டோன்னா ரொம்ப எரியும், அதான். அதுவும் இல்லாம நமக்கு இந்த மருந்துனாலே கொஞ்சம் பயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சின்ன வயசுல இதை பார்த்து நானும் ரொம்ப பயப்படுவேன். இல்ல, எனக்கு இதை பத்தி தெரியாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க இது வரைக்கும் இதை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையா, அதான். அதனாலதான் இப்ப நான் சொல்றேங்க. சரி, அப்ப சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல விட்டா தானே நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாதுங்க, சின்ன வயசுல நானும் ரொம்ப பயப்படுவேன். ஓடும்போது கண்டிப்பா நான் கீழே விழுந்துருவேன். எனக்கும் இந்த டெட்டால்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்னோட கால்ல ரொம்ப பெரிய அடிபட்டுடுச்சு. அப்ப எங்க அம்மா மருந்து போடுறேன்னு சொன்னப்ப கூட நான் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப வலி ஆயிடுச்சு. அந்த வலி பெருசாவும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இப்போ உங்க விரல்ல ஒண்ணு ஆளல? அது சின்ன வயசுல பட்ட அடிங்க. நான் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது மொத்தமா சரியாயிடுச்சு.